ஹலோ, வாங்க நாம் இட்லிக்கு அரிசி ஊற வைக்கலாம். அரிசியை கழுவிக்கலாம் நல்லா. 4 பங்கு அரிசினாக்கா 1 பங்கு உளுந்தம்பருப்பு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா கழுவிடணும். அதுக்கப்புறம் தான் உளுந்தம்பருப்பு போட்டு கழுவணும். ஃபஸ்ட்டே உளுந்தம்பருப்பை போடக்கூடாது. அரிசி கூட உளுந்தம்பருப்பு போட்டு கழுவக்கூடாது. 4 அழகு அரிசினாக்கா ஒரே ஒரு அழகு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு ஃபில்ட்ரு தண்ணி ஊற வச்சுக்கலாம். அது நான் வெளியே கொடுத்து அரைச்சேங்க. வீட்டில் கிரைண்டர் இல்லை, அதனால் வெளியே கொடுத்து அரைச்சிக்கினேன். அதை கழுவ முடியாது நம்மளாலன்ட்டு நைட்டு வெளியே வச்சிட்டேன். ஒரு 8 மணி நேரம் நல்லா பொங்கட்டும். ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு பொங்கவே இல்லைங்க. உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கலாம். கலக்கிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கு நடுவில் சட்னிக்கு காரம் சட்னிக்கு வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். பூண்டு பல் 4, காஞ்ச மிளகா, உப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு அடிச்சிக்கலாம். அதுக்குள்ளே இட்லி குண்டா நல்லா தண்ணி நல்லா கொச்சுதுங்க. சாம்பாருக்கு பருப்பு வெந்துச்சு. இட்லி நல்லா கரைச்சி அதெல்லாம் ஊற்றி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இட்லி முடிஞ்சது. இட்லி வேலை ஆயிடுச்சு. சாம்பார் காரம் இது பண்ணிவிட்டு மத்தியானத்துக்கு லஞ்சு ஓவரு. நான் இதே சாப்பிட்டுப்பேன் மத்தியானத்துக்கு. இதே தான். கொத்தமல்லி, பெருங்காயத்தை போட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சிடலாம். இட்லி நல்லா குத்தி பார்ப்பேன் நான், வெந்துச்சான்ட்டு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். லஞ்சு பாக்ஸுக்கு 4 குட்டி டப்பாவில் வந்து காலையில் சாப்பிடுவா பாப்பா. அப்புறம் எனக்கு பசிக்கும்ல அப்படின்ட்டு குழந்தையோட சேர்ந்துக்குவா. சரின்ட்டு குட்டி டப்பாவில் 2 இட்லி ஊற்றிட்டு சாம்பார் ஊற்றிட்டு காரத்தை ஊற்றி குத்துருவேன்.